பெரியார் குறித்து அவதூறு பேசுகிறவனை கண்டிக்கலைன்னா நீ பெரியார் தான் எனக்கு கொள்கை வெளியாட்டி என்று சொல்வதற்கு உனக்கு என்ன யோக்கியது இருக்கு? நான் கேட்கிறேன், என்ன யோக்கியது இருக்கிறது? விஜய் குறித்து இது மாதிரி அவதூறுகளை ஒருவர் பேசினால் கட்சிக்காரன் பொறுத்துக்குருவானா? தாவேக்காரன் விஜயை விட பெரியார் தரத்தில் குறைந்தவராகிவிட்டார். அவங்களுக்கு என்ன கொள்கை வெளியாட்டி? பெரியாரின் கொள்கைகளை நீங்க என்ன பின்பற்றுகிறீர்களா? நீங்க பெரியார் பேசிய கொள்கைகளை நீங்கள் பரப்புகிறீர்களா? அதற்காக கட்சியில நீங்க கூட்டம் நடத்துறீங்களா? கொள்கையை பரப்பக்கூடிய பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு தான் கட்சியில பதவி வழங்க போறோம்னு சொல்ல போறீங்களா? என்ன கொள்கை வெளியாட்டினா போற போக்குல ஒரு பேச்சை சொல்லிவிட்டு போனா அது கொள்கை வெளியாட்டி ஆயிருமா? சரி, இப்ப நான் கேட்ட கேள்வி, அதிமுக தாவேகா கூட்டணி அது சாத்தியமா? அப்படி ஒரு கணக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவதுங்க, அதிமுக என்கிற கட்சி மாபெரும் கட்டமைப்பு கொண்டிருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்சி. குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கு கிளை செயலாளர்கள் இருக்கிறார்கள், தொண்டர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு மாபெரும் வலிமையான மக்கள் இயக்கம். அங்கு வசீகர தலைவராக எம்ஜிஆரை காட்டி அரசியல் தொடங்கினார்கள். ஜெயலலிதா என்கிற வசீகர தலைமை இருந்தாங்க. அந்த வசீகர எடப்பாடி பழனிசாமி இல்ல, ஜீரோ. அந்த இடத்துல தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்ளக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறாரு. இப்ப அதிமுக தனியா இருக்கு, எம்ஜிஆர் தனியா இருக்கிறாரு என்று அவர்கள் கருதி கொடுக்கிறார்கள். அப்ப அதிமுகவும் எம்ஜிஆர் ஏன் தனித்தனியா இருக்கணும்? அதனால வாழும் எம்ஜிஆராக விஜய் அந்த இடத்துக்கு சேர்ந்துட்டாருன்னா அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் தாவேகாவினுடைய வாக்கு வங்கியும் இணைந்தால் ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கிவிட முடியும், பெரிய விளைவை உண்டாக்கிவிட முடியும் என்று ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது. அதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால், முதலமைச்சர் வேட்பாளர் யார்? நீங்கள் தளபதி என்று சொல்லக்கூடிய விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளரா என்று பார்க்கிற போது இந்த விசிலடித்தான் அணில் குஞ்சுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்கனவே நீங்க முதலமைச்சராக கனவு காண்கிற இடத்துல விஜய் இருக்கிறார். உண்மையிலேயே 4.5 வருஷம் முதலமைச்சராக எடப்பாடி இருந்திருக்காரு. எடப்பாடி மேல விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா அவர் அந்த அதிகாரத்தை பார்த்தவர். அப்ப தடையா இருக்கிறது பாஜக இல்லையா? பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. அரசியலிலே அவர்கள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. இல்ல, அதிமுக கூட பாஜக இருக்கிறது தான் தாவேகாவுக்கு ஒரு தடையா இருக்க போகுது. அதுதாங்க, அதிமுகவோடு தான் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருந்தது. திடீர்னு எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் பழனிசாமி மேல 800 கோடி ஜிஎஸ்டி வழக்கு புக் பண்ணிட்டாங்க, பதிவு செஞ்சுட்டாங்க. வழக்கு விசாரணை வரப்போகிறது. ஏற்கனவே சம்மந்தி வீட்டுல போய் ரைட போட்டாங்க. என்ன செய்யறேன்னு தெரியலன்னு இவர் திடீர்னு இங்க தாவேகா பேச்சுவார்த்தையை தற்காலிகமாக நிறுத்தி விட்டு அமித்ஷாவை பார்க்க போனாரு. அமித்ஷா கதவை லாக் பண்ணிட்டாரு. இப்ப தாவேகா தடுமாறி கொண்டிருக்கிறது. என்னடா, எப்படி இந்த கட்சியின் அரசியலை தேர்தலை எதிர்கொள்ள போறோம் என்று தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் அதிமுகவை எதிர்பார்த்தது உண்மை. அதிமுகவோடு தான் தாவேகா பயணிக்க போகிறோம் என்பதற்கு அதிமுக விரும்புச்சு, எடப்பாடி பழனிசாமி விரும்பினார்.